பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 மற்றும் 11. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவர் பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உமக்கு நன்றி செலுத்துகிற மாதம். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு துவங்கி 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்தின் முதல் தேதியில் உடைய பாதப்படையில் அமர்ந்து உம்மை நோக்கி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களை அழைத்த உமது மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அப்பா, நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு ஏன் பிறந்தார் என்று நாம் பார்க்கும்போது, நாம் செய்த பாவத்தால் அந்த இழந்து விட்ட அந்த தெய்வீக வாழ்வை மீண்டும் நமக்கு பெற்று தருவதற்காக இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பு நம் கடவுளாம் தந்தையின் அன்பின் வெளிப்பாடு. தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதுதான் அவருடைய அன்பின் தன்மை விளங்குகிறது. அவர் பரிவின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் பரிவையும் நம் மத்தியில் வாழ்கின்ற சகோதர சகோதரியுடன் பகிர்ந்து வாழும்போதுதான் இயேசுவின் பிறப்பை நாம் உறுதி செய்கிறோம். இயேசு பிறந்தார் நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக. தனது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாம் இழந்த அந்த அருள் வாழ்வை மீண்டும் பெற்றுத்தர வழிவகை செய்தார். மெசியா தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். நாம் செய்துவிட்ட பாவத்தால் அவர் ஒரு முறை அவர் தோன்றிவிட்டார். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக அவர் நமக்காக தோன்றி மரித்து விட்டார். மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். நம்முடைய பாவத்திற்காக அல்ல, காத்திருப்போருக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். எபிரேயர் 9:28 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பலரின் பாவங்கள் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் நம்முடைய பாவத்தின் பொருட்டு அல்ல, நமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்துடுவார். இனி காலம் தாழ்த்த மாட்டார். நம்முடைய ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். திருவருகை காலத்தில் முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். நாம அவருடைய வருகைக்காக காத்திருப்பவர்கள் நாம் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் வருகை இந்த நாள் இருந்தால் நம்மையே நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஒரு பாதத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர், நம்ம திருப்பாடல் 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால
அவருடைய நம்ம பாதைகளை நாம் செம்மையாக்கும். அவருடைய நம் நடக்க வேண்டிய வழியை நாம் அவருக்கு அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த நாள் நம்முடைய ஆண்டவர் வருகையாக இருந்தால் நம் பரிசுத்த உள்ளத்தோடு விழித்திருந்து காத்திருப்போம். அவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா இந்த நாளிலையா இந்த முதல் தேதியில் அப்பா உடைய பாதப்படல அமர்ந்திருக்கிறோம். அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களோட கூட இருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நம்முடைய வருகைக்கு நாங்கள் தயாரிக்கிற பிள்ளைகளாய் அப்பா எங்களையே பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இந்த கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பலத்தால் எடை கட்டுங்க அப்பா. பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் அறிந்தப்பா, பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.